தலையை ரவுண்ட் பண்ணுங்க. உள்ளே வந்தார், மாலை போட்டார். மாலை போட்டுட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்களா தம்பின்னு கேட்டார். ஆமாங்க சார் அப்படின்னு. சரி தைரியமாக இருங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது, அம்மா நல்லா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வேறு எது நிர்வாகிகள் கூப்பிடுங்க, எதனாலும் கூப்பிடுங்க, அடுத்து என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனோம். உங்களுக்கு விஜய் கட்சி, விஜயை பற்றி அது அபிப்பிராயம் எப்படி? விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் நானே, விஜய் படம் தான். விஜய் நீங்கள் விஜய் ஃபேனாக இருக்கீங்க, அவரே அந்த இயக்கத்தில் இருக்கீங்களா, விஜய் இயக்கத்தில் இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்க? இல்லை உறுப்பினராக தான். உறுப்பினராக இருக்கீங்க. அது சொன்னீங்களா அவர்கிட்ட உங்களோட இயக்கத்தில் இருக்கு? அதெல்லாம் ஒரு நிமிஷம் தான். இப்போ நீங்கள் அவருடைய தலைவராக தெரிவிங்க, உங்கள் தலைவரே வந்து பார்த்துருக்காரு. நீங்கள் நேரில் போய் எவ்வளோ கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு எவ்வளோ படம் பார்த்துருப்பீங்க. உங்கள் அண்ணனோட இறப்புக்கு அவர் வந்திருக்க விதம் ஒரு ரசிகராகவும் உங்கள் உடன் தப்புற அந்த தம்பியாகவும் அது எவ்வளோ ஃபீலாக இருக்கும்? உங்களை சப்போர்ட் இருக்கு, அண்ணனே வந்து பார்க்கும்போது தைரியமாக இருக்கு. என்ன வேற எதுவும் பேசினாரா? இதுதான் பேசினார். ரொம்ப அடிச்சிட்டாங்களோட தம்பின்னு கேட்டார். ஆமாங்க சார் சொல்லி சொன்னாங்க. நடந்த சம்பவம் வந்து நடக்கக்கூடாத சம்பவம் தான். ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமளிக்கிற விஷயம்தான். அதனால நீங்கள் மனசை கொஞ்சம் விடாமல் இருங்க. கொடூரமான விஷயம்தான் இது. உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாங்க சார். விஜய் வந்து உங்கள் மகனுக்கு ஃபோட்டோ போட்டது வந்து ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்காரு. விஜய் வந்து நீங்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து இப்போ பொதுவாக அவர் வந்தால் கூட்டங்கள் கூடும், பல பிரச்சனைகள்லாம் வரும், விளாண்டராக வரும். அவர் வந்து இப்போ நேரடியாக சஸ்பென்ஸாக சொல்லாமல் உங்கள் மகனுக்காண்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இந்த இது எப்படி இருக்கும்? அது ஆறுதலாக தான் இருக்குது. அப்போனா என் மயனை ரொம்ப எல்லாத்துக்கும் அது ஒரு வேதனையாக தானே இருக்குது. தான் வீட்டு பிள்ளை மாதிரி தான் நினச்சிதான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அது ஒரு ஆறுதலாக பேசுகிறேன். வேற எதுவும் பர்டிகுலரா சொன்னாரா? வேற எதுவும் பர்டிகுலரா அது எதுவுமே சொல்லல, இதுதான் சொன்னாங்க. வேற அவருக்கு அவங்க தரப்பா அது நிவாரணங்கள் இல்ல அதெல்லாம் சொல்லல. நிவாரணம் தரவும் சொல்லல. இந்த உங்க மகனுக்கான போராட்டங்கள்லாம் நடத்துறோம், அது எப்படி தாவேகா கட்சி எது அதெல்லாம் எதுவும் சொல்லல சார். விஜய் வந்து பாத்துட்டு போனது எந்த மாதிரி கீழே ஒரு மகனை இறந்து இவ்வளவு துணையா இருக்காங்கன்ற ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்தாரு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.